கல்லூரிகளில் கட்டணம் செலுத்தாத வருகை பதிவு குறைவான மாணவர்களுக்காக உதவி செய்கிறோம் என அமைச்சர் கோவிச்செழியன் கூறினார். ராஜராஜ சோழன் மண்டபம், தஞ்சாவூரில் 1995ஆம் ஆண்டு 3வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றபோது அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சோழ மன்னர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் 3.23 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1.60 கோடியில் ராஜராஜ சோழன் மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்தில் அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டாலும் இதையடுத்து ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை புதுப்பிக்கும் பணி ரூபாய் 3.66 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவுக்கு கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமை தாங்கினார். எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகரன், டிகேஜி நீலமேகம், மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் உபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். விழாவில் மாநகராட்சி ஆணையர் கண்ணன், வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நாகவேல், தாசில்தார் சிவக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.